ஹாய் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் டேலண்ட் எக்ஸாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இது காமன் தான். ஸோ அது அஃபிஷியலாக கொஞ்சம் முடிச்சோடனே கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியல் சைட்லேயே அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி தான் இப்போ சாயந்தரம் தான் வந்திருக்கு, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்திருக்கு. ஸோ இதுலேயும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் அந்த மெயிலில் சென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் ஓரளவுக்கு கிராஸ் செக் பண்ணிட்டு தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஃபைனல் ஆன்சர் கீன்னு எடுத்துக்கலாம். ஃபுல் ஆன்சர் கீ பார்த்துருவோமா? ஸோ மறக்காம புதுசாக இருந்துச்சுன்னா சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாரி கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக கட் ஆஃப்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். வரும்போது நம்ம லைவ் கிளாஸஸே நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் 11th குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோ, கமெண்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, டன். ஃபைனல் கீ அது ஆன்சர் கீயை கவர்மெண்ட்லேருந்து போட்டதுனால செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீ ஃபுல்லாக 1 to 100 வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். மறக்காம ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. விருந்தினர் என்னும் சொல்லின் பொருள் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி புதியவர். செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா உவம உருபு இடம்பெற்ற தொடரை தேர்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சிலை மேல் எழுத்து போல. தேர்ட் கொஸ்டின் நாணிலத்தில் பசித்தவருக்கு அறுசுவை உணவு போல் 10 பாட்டும் 8 தொகையும் படிப்பவருக்கு மனதிற்கினிமை ஈர்த்து தமிழ் பெருமை சான்றுகிறது சொல்லியிருக்காங்க. இத்தொடரில் அமைந்துள்ள தொகை சொற்களுக்கான தமிழ் 800 வரிசையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் நெல்லுக்கிலிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளிகாட்டிய வண்ணம் இருந்தன என்னும் உவமையை கையாண்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி கலைஞர். ஃபிஃப்த் கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் டி. சரிங்களா? சிக்ஸ்த் கூற்று 1 கூற்று 2 பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட். கூற்றுகள் இரண்டும் சரி. நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பொறுத்துக. ஆப்ஷன் செகண்ட் சொல்லியிருக்காங்க. தேம்பாவணி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் 4 வீரமா முனிவர். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அந்த கவர்மெண்ட் கீழே இருந்து செக் பண்ணதில் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். கட் ஆஃப் டீடைல்ஸ் ஓரளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அனாலிசிஸ் நான் லைவ்ல கொடுத்துருக்கேன். அதுவும் நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பரிபாடல் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் 3 கீரந்தையார். திருவிடையாடர் புராணம் அப்படின்னு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பரஞ்சோதி முனிவர். காசி காண்டம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் அதிவீரராம பாண்டியர். எயித்து ஒன் உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழியும் இவ்வடிகளில் அமைந்துள்ள அடிமோனையை தேர்க. ஆப்ஷன் செகண்ட் உரு அறிவாரா ஊந்து வழி. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 9 ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்று இன்றைய தொண்டி நகரை குறிப்பிடும் நூல் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரம். கொஸ்டின் நம்பர் 10 உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி மலேசியா. கொஸ்டின் நம்பர் 11 கூர்வேல் குவை இய மொய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்னும் புறநானூற்று பாடலடிகளில் குறிப்பிடப்படும் மலை என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி பிரான் மலை. நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை தேர்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். வெண் சங்கு அப்படின்னா அளவு பண்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பார்ப்பதே நற்கணக்கே என்பனவற்றின் இலக்கண குறிப்பு. ஆப்ஷன் டி விழித்தொடர் விழித்தொடர். கொஸ்டின் நம்பர் 14 அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் திணைகளை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி கைக்கிளை பெருந்திணை. கொஸ்டின் நம்பர் 15 பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவதாக திருக்குறள் கூறுவது ஆப்ஷன் சி நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுவது. கொஸ்டின் நம்பர் 16 பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் பாவனார். கொஸ்டின் நம்பர் 17 ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் சி சோறு விழாது முயற்சி செய்பவர். கொஸ்டின் நம்பர் 18 சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீல கடலோ கார்மேகமோ, அதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 தேம்பாவணி தொடர்பான கூற்றுகளில் பொருந்தாததை தேர்க. ஆப்ஷன் சி தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் இயேசு பிரான். கொஸ்டின் நம்பர் 20 கீழ்காணும் எண்ணு பெயர்களுள் பொதுமொழியை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் டி 8. கொஸ்டின் நம்பர் 21 வினையால் நலையும் பெயர் குறித்த சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 22 பொறுத்துக. வேற்றுமை தொகை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் 4 மதுரை சென்றார். வினைத்தொகை அப்படின்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வீசு தென்றல். உவமை தொகை அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட் மலர்கை. உண்மை தொகை அப்படின்னா ஆப்ஷன் தேர்ட் தாய் செய். கொஸ்டின் நம்பர் 23 தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பேருள்ளம் கொண்ட புலவர். ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். கொஸ்டின் நம்பர் 24 சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு. ஆப்ஷன் பி
சின்ன மனுஜ் செப்பேடு. கொஸ்டின் நம்பர் 25. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் ஆப்ஷன் டி ப சிங்காரம். கொஸ்டின் நம்பர் 26. வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடி வரும் அமெரிக்காவில் உள்ள தமிழ் சங்கம். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மின சோட்டா தமிழ் சங்கம். கொஸ்டின் நம்பர் 27. பொருத்தமாக உள்ள இணையை தெரிவு செய்க. ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 1 4 வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 28. நுட்பமான சூழ்ச்சிகள் அமைச்சரிடம் நெருங்க முடியாமல் இருப்பதற்கான திறன்களாக வள்ளுவர் குறிப்பிடுபவை எவைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி நுண்ணறிவும் நூலறிவும். கொஸ்டின் நம்பர் 29. பதிந்து இப்பகுப்பதத்தில் ஊ என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி வினையச்ச விகுதி. கொஸ்டின் நம்பர் 30. ஓங்கு தன் பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் நீக்குவம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எதுகை. கொஸ்டின் நம்பர் 31. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர். இவ்வடிகளில் மீனவன் என்பவன் வந்து ஆப்ஷன் சி பாண்டிய மன்னன். கொஸ்டின் நம்பர் 32. கற்பனை செய்தல் என்னும் பொருளை உணர்த்தும் மரபு தொடரை தேர்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மணக்கோட்டை. கொஸ்டின் நம்பர் 33. குயில்களின் கூவலோசை, புள்ளினங்களின் மேய்ச்சலிலும் பாய்ச்சலிலும் இலைகளின் அசைவுகள், சூறைக்காற்றின் ஆலோலம் தொடருக்கு பொருத்தமான தலைப்பினை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் டி வனத்தின் நடனம். கொஸ்டின் நம்பர் 34. அரும்பாகி மொட்டாகி பூவாகி காயாகின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 35. சிறு குறுங் கைவினை பிறவினை யாரலோடு மறு இன்றி விளங்கும் பாக்கம் எதுவென்பதை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி மருவு பாக்கம். கொஸ்டின் நம்பர் 36. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவரை தேர்க. ஆப்ஷன் சி கண்ணதாசன். 37. கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலை செய்வதென்பது டேஷ். ஆப்ஷன் டி குன்றேறி யானைப்போர் கன்றற்றால். கொஸ்டின் நம்பர் 38. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகம் ஆகி அந்நாட்டின் படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்ட கவிஞர் ஷேக்ஸ்பியர். கொஸ்டின் நம்பர் 39. சரியான வரிசையை தேர்வு செய்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி சுவை கொம்பு கிளை சினை பொத்து. கொஸ்டின் நம்பர் 40. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி மகுளி அப்படின்னா சலிப்பு. 41. கூற்று 1 கூற்று 2. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. 42. பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. கொஸ்டின் நம்பர் 43. நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி எட்வின் ஹைபிள். கொஸ்டின் நம்பர் 44. முறையான சீரமைப்பை உடைய திருக்குறளை தேர்க. ஆப்ஷன் சி எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கொஸ்டின் நம்பர் 45. இவ்வுலகத்திலேயே உரிமையாக கொண்டாடவென்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர். கொஸ்டின் நம்பர் 46. அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் என்று கூறியவர் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. கொஸ்டின் நம்பர் 47. பொருந்தி விடையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சமூக கருத்துக்கள் அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட் திரும்பி பார். பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னா ஆப்ஷன் தேர்டு பாசப்பறவைகள். அரசியல் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் 4 குறவஞ்சி. இலக்கியம் அப்படின்னு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் உளினின் ஓசை. 48. உதவி செய்தலை குறிப்பிட ஈழத்து பூதன் தேவனார் பயன்படுத்தும் சொல். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் உதவி ஆண்மை. கொஸ்டின் நம்பர் 49. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 50. இயற்கை குழுவிற்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதன் தோற்றமாக கம்பன் கவி காட்டும் படலம். ஆப்ஷன் பி நாட்டு படலம். 51. சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் டி பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. கொஸ்டின் நம்பர் 52. பொருந்து விடையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா ஆப்ஷன் தேர்டு படியெடுத்தல். டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாற்றுதல். டிரான்சாக்ட் செயல்படுத்துதல். கொஸ்டின் நம்பர் 43 செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி பிரிவின் துயரத்தால் வருந்துதல். 54. சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் வந்து ஆப்ஷன் பி பரிபாடல்.
கொஸ்டின் நம்பர் 55 பொருந்து விடையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 3 குமரகுருபரர் அப்படின்னா ஆப்ஷன் 4 நீதிநெறி விளக்கம். கம்பர் அப்படின்னா ஆப்ஷன் 3 திருக்கை வழக்கம். பரஞ்சோதி முனிவர் அப்படின்னா ஆப்ஷன் 1 வேதாரண்ய புராணம். வீரமா முனிவர் அப்படின்னா ஆப்ஷன் 2 பரமார்த்த குரு கதைகள். கொஸ்டின் நம்பர் 56 கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று என அழைக்கப்படுவது ஆப்ஷன் 2 கொண்டல். கொஸ்டின் நம்பர் 57 காற்று மாசடைவதை தடுக்கும் வழிமுறைகளுள் தவறானதை தேர்க ஆப்ஷன் 3 புதை வடிவ எரிபொருள்களை பயன்படுத்துதல். 58 மோப்ப குழையும் அனிச்சம் என்னும் உவமையால் விளக்கப்படும் கருத்து ஆப்ஷன் 1 முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்றல். 59 கூற்று சான்று கேட்குறாங்க. ஆப்ஷன் 3 கூற்று சரி சான்று தவறு. 60 இன்னிசை அளபடைகளை தேர்ந்தெடுக்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 2 கொடுப்பது ஊம் துய்ப்பது ஊம். 61 விருந்தினராக ஒருவன் வந்து எதிரியின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் ஆப்ஷன் 2 விருந்தினராக ஒருவன். 62 நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்டவர் உறவோன் மருக என்று கரிகால் ஒரு வளத்தானை புகழ்ந்து பாடிய புலவர் ஆப்ஷன் சி வெண்ணி குயத்தியார். கொஸ்டின் நம்பர் 63 கொடை பெருமைகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி மறுமை நோக்கி கொடுத்தல் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 64 பொருந்து விடையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் பி குழல் மீன் கறி விருந்து அப்படின்னா ஆப்ஷன் 3 சிறு பானூற்று படை. காலில் 7 அடி பின் சென்று அப்படின்னு ஆப்ஷன் 1 பொறு 400 படை. சீரியாலை பணயம் வைத்து விருந்து அப்படின்னா ஆப்ஷன் 4 புறநானூறு. அல்லல் ஆயினும் விருந்து அப்படின்னா ஆப்ஷன் 2 நற்றிணை. கொஸ்டின் நம்பர் 65 மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக சென்ற குன்றம் ஆப்ஷன் டி சுருளிமலை. 66 என்னா என்பது எவ்வகை சொல் ஆப்ஷன் சி அசை சொல். கொஸ்டின் நம்பர் 67 உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வியொத்து உறுப்பும் இல்லா இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள ஓர்ந்த என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி நனைந்த. 68 மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ் என்னும் அச்சு பெறாத நூல் இடம்பெற்றுள்ள நூலகம் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி பிரான்சி தேசிய நூலகம். கொஸ்டின் நம்பர் 69 கூற்று காரணம் கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 கூற்று காரணம் இரண்டுமே சரி. 70 தவறான இணையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் சி இரவலரை தேடி சென்று கொடுப்பவர். 71 சரியான அகர வரிசையை தேர்க ஆப்ஷன் டி பட்டினம் பாதிரி புன்னை போரூர் பொய்கை. 72 குழலி பேச்சு போட்டியில் பங்கேற்றார் வெற்றி பெற்றார் பரிசை தட்டி சென்றார் இத்தொடரில் வகையை தேர்க ஆப்ஷன் 1 தொடர் சொற்றொடர். 73 மயங்கொலி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் டி நம்மை சுற்றி நிகழும் செயல்களால் நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம். கொஸ்டின் நம்பர் 74 பொருந்து விடையை தேர்க ஆப்ஷன் 2 நிறை நிறை நேர் அப்படின்னா ஆப்ஷன் 4 கருவிலங்காய். நிறை நேர் நிறை அப்படின்னா ஆப்ஷன் 1 புலிமாங்கனி. நிறை நேர் நேர் அப்படின்னா ஆப்ஷன் 2 கூவிலங்காய். நேர் நேர் நிறை அப்படின்னா ஆப்ஷன் 3 தேமாங்கனி. 75 கீழ்காண்பனவற்றுள் முதநிலை தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் 1 உரை. 76 கண்ணகி வடித்த கஞ்சியில் சட்டையை அலசினால் அடிக்கோடிட்ட தொடரின் வகையை தேர்ந்தெடுக்க வடித்த கஞ்சியில் அதுக்கான வகையை தேர்ந்தெடுக்க கேட்குறாங்க. ஆப்ஷன் டி பெயரச்ச தொடர். 77 கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்று விவேக சிந்தாமணி கூற காரணம் ஆப்ஷன் 2 முகம் கடுத்து உணவிடுதல். கொஸ்டின் நம்பர் 78 பொருந்தி விடையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் டி கன்சர்வேஷன் அப்படின்னா ஆப்ஷன் 2 உரையாடல். ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். கன்சோனன்ட் அப்படின்னா ஆப்ஷன் 3 மெய்யெழுத்து. கொஸ்டின் நம்பர் 79 கப்பி விதம் போதி குண்டல முங்குளை காதும் அசைந்தாடக் என்னும் பாடல் அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு. குண்டல முங்குளை காதும் அதுக்கான இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. எண்ணும்மை. 80 அல்லதை என் தமரால் என் பகையினரால் கல்வரால் அரிது காணத்து யார் யாரிடத்து கூறியது ஆப்ஷன் டி குலசேகர பாண்டியன் இறைவனிடம் கூறியது. கொஸ்டின் நம்பர் 81 இறைவன்
கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் ஆப்ஷன் டி வடதிரு ஆலவாயில். கொஸ்டின் நம்பர் 82 பொருந்திய இணையை தேர்ந்தெடுக ஆப்ஷன் பி தாமரை காஞ்சி அன்னம் முதுர் மருதம். கொஸ்டின் நம்பர் 83 தவறான இணையை தேர்ந்தெடுக ஆப்ஷன் சி நொச்சித்திணை அப்படின்னா வலிமையை நிலைநாட்டல். 84 ஓரிசை சீரில் முடியும் பாவினை தேர்ந்தெடுக ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வெண்பா. 85 பரிந்து நன் முகமன் வழக்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இவ்வடிகள் வெளிப்படும் பண்பு என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் சி விருந்தோம்பல். கொஸ்டின் நம்பர் 86 பண் எண்ணாம் பாடர் கிளையின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இக்குறளில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் செகண்ட் எடுத்துக்காட்டு உவமை அணி. கொஸ்டின் நம்பர் 87 சொல்லோடு பொருளை பொருந்தி விடை தருக ஆப்ஷன் செகண்ட் தமர் அப்படின்னா உறவினர், பனுவல் அப்படின்னா நூல், கதலி அப்படின்னா வாழை, தண்ணிய அப்படின்னா குளிர்ந்த. கொஸ்டின் நம்பர் 88 பூங்குழல் வந்தால் என்பது ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் அன்மொழி தொகை. கொஸ்டின் நம்பர் 89 கூற்று சான்று ஆப்ஷன் செகண்ட் கூற்று சரி சான்று தவறு. கொஸ்டின் நம்பர் 90 முன்னிலை வினையை தேர்ந்தெடுக ஆப்ஷன் டி வந்தீர். கொஸ்டின் நம்பர் 91 பொருந்தி விடையை தேர்ந்தெடுக ஆப்ஷன் டி அகவலோசை அப்படின்னா ஆப்ஷன் டி சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. துள்ளலோசை அப்படின்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை. தூங்கலோசை அப்படின்னா ஆப்ஷன் செகண்ட் தாழ்ந்தே வரும் ஓசை. செப்பலோசை அப்படின்னா ஆப்ஷன் தேர்ட் இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. 92 கட்டுரை படித்தான் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இரண்டாம் வேற்றுமை உருபு. 93 சந்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். 94 திணை பொருள் வேறுபாடடைந்து பொருத்தமான விடையை தேர்க ஒழுக்கம் சிறு தானியம். 95 கூற்று ஒன்று கூற்று இரண்டு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் செகண்ட் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு. 96 அரசர்கள் இருவரும் போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போரிடும் போது சூடும் பூ தும்பை ஆப்ஷன் டி. 97 காளியர் கூவியர் கல் நொடை ஆட்டியவர் மீன் வலை பரதவர் வெள் உப்பு பகுனர் வடிகடில் பீட்டு விற்போர் அப்பம் விற்றோர் விற்போர் என்னும் பொருள் தரும் சொற்கள் முறை என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் சி காளியர் கூவியர். 98 பழமொழி தமிழ் எண்களால் நிறைவு செய்க நுறுக்கத்தின்றல் டேஸ் வயது ஆப்ஷன் டி செக் பண்ணிக்காங்க. 99 பின்வருவனவற்றுள் கூட்டுநிலை பெயரச்சத்தை தேர்க ஆப்ஷன் சி கேட்க வேண்டிய பாடல். கொஸ்டின் நம்பர் 100 லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 100வது கொஸ்டின் வந்தாச்சு. பொருந்தாத இணையை தேர்க ஆப்ஷன் டி சோளம்னா தாள். ஓகேப்பா ஓரளவு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஒரு டென்டேட்டிவ் கீ தான். ஸோ இதில் 100 மார்க்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வருது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து உங்களுக்கு 12th போர்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஃபேலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும். ஸோ ஸ்டார்ட் பண்ணோன்னா 12th நம்ம சேனல் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அடுத்தடுத்து நம்ம சேனல்ஸில் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கோம். 11th சார்ந்த தகவல் 12th எது வேணுனாலுமே நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் கனிமேக்ஸ் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா மொபைல் வியூவில் இந்த இதில் 3 டாட்டுக்கு கீழே ஹோம் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்குது. எப்போனாலுமே நீங்கள் மெட்டீரியலில் இருக்கட்டும் கொஸ்டின் பேப்பர் கைடு நோட்ஸ் ஆஃப் லெசன் எதுனாலுமே நீங்கள் டீச்சர்ஸ் பார்த்துனாலுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் டைப்பில். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த ஆன்சருக்கு நீங்கள் பிடிஎஃப் கொஸ்டினுக்கான பிடிஎஃப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து அஃபீஷியலாக கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வரும்போதும் 2025 வரும்போது உங்களுக்கு நான் டெஃபினட்டாக இந்த வருஷத்துக்கானதும் அப்டேட் பண்ணுவேன். லைவ் கிளாஸஸும் இருக்கும். அதான் உங்களுக்கு தமிழ் டேலண்டிசம் லாஸ்ட் லைவ் கிளாஸ் கட் ஆஃப் வைக்கும்போது நம்ம கிட்டத்தட்ட 2 இயராக கட் ஆஃபுக்கும் நம்ம லைவ் கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம பசங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால லைவ் கிளாஸஸும் அப்டேட் பண்ணுறது உண்டு. ஸோ நம்ம அடுத்த அந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸில் லைவில் மீட் பண்ணலாம். ஓகே அந்த ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.